அதனால எலுமிச்சை பழம் எவ்வளோ அருமையாக இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பிரித்து பாருங்க, எலி மிச்ச வச்ச பழம், எலி மிச்ச பழம். எலி சாப்பிடாது எலுமிச்சை பழம். ஆடு தொடா இலை அப்படின்னு என்ன, ஆடுடைய தொட மாதிரி இருக்காது, ஆடு அந்த இலையை தொடாது, அதனால ஆடு தொடா இலை. தூதுவளை, என்ன தூதுவளை? தூது செல்லக்கூடிய வலை. எதுக்கு? நம்ம உடலுக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தூதுவளை இலை. இப்படி எத்தனையோ மருத்துவ குணங்கள் கொண்ட விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு குழந்தை இல்லைங்க, நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கு போனால் நான் தப்பாக சொல்லலைங்க, ஆன்மீக உண்மை. தெய்வம் வேணும், தெய்வத்தினுடைய படிதான் எல்லாமே நடக்குது. காலதெய்வம் தான் அனைத்து இயங்குறார். ஆனால் உடலுக்குன்னு என்ன செஞ்சீங்க? உங்கள் உடலுக்குன்னு இல்லை சார், நாங்கள் போய் ஒரு 27 சுற்று வடங்கிறது இடங்கிறது வளமும் பண்ணோம், அப்பிரதட்சணம் பண்ணோம், எல்லாம் சந்தோஷம் தாங்க. உங்கள் கர்ப்பப்பை எப்படி இருக்கு? டாக்டர்கிட்ட பண்ணீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுங்க. ஒரு மருத்துவரிடம் சென்றீங்களா? அவர் அதற்குரிய தகுதி அவருக்கு இருக்கா? இல்லை நீங்கள் ஒரு பல் டாக்டர்கிட்ட போய் எனக்கு குழந்தை பிறக்கலைங்க அப்படின்னு சொன்னால் அவர் கூட ஏதாவது சொல்லுவார், தப்பு இல்லை, அவர் தெரிஞ்சதானே அவர் சொல்லுவார். ஆக முறையான மருத்துவரை தேடி போகக்கூடிய பழக்கம் மக்களுக்கு வந்துவிட்டது. அது எந்த மாற்றம் இல்லை. படிக்காதவங்க கூட கரெக்டாக ஓரளவு தெரிஞ்சு கேட்டு முறையான இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் ஜோசியரை மட்டும் விட்டுறாங்க. யார்கிட்ட போய் பார்க்கணும்னு தெரியாமல் ஏதோ ஒருத்தர் சொன்னார், ஒரு பொருளை கொடுத்தாரு, அதில் குழந்தை பிறக்கும். ஏங்க, ஒரு பொருளை வாங்கிட்டு போய் ஆணியில் மாட்டிட்ட குழந்தை பிறக்குமா? ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொருள் குழந்தைய கொடுக்கறது இருந்தால் அப்புறம் எதுக்கு டாக்டர் போகணும், பரிசோதிக்கணும்? அது ஒன்று. நமக்கு ஒரு நல்ல ஒரு தெய்வ பொருளை கொடுத்தா அது வேண்டிக்கிறோம். ஆனால் அது குழந்தை கொடுக்குன்றது முட்டாள்தனமான விஷயம். அப்போ அறிவியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்றால் கருவேப்பிலை, கரு என்ன செய்கிறது? கருவில் இருக்கக்கூடிய வெப்பத்தை சரியாக இயக்குகிறது. அதான் கருவேப்பிலை. அப்போ கருவேப்பிலை சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். சரி, கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சியை கொல்லணுமே, அதுக்கு என்ன செய்யறது? அப்போ அதுக்கு ஒரு 2-3 மிளகு. சரி, இதெல்லாம் சரி. கொஞ்சம் உஷ்ணம் வேணும், கொஞ்சம் கூடுதலாக வயிறு சுத்தமாகணும் அப்படின்னா ஒரு பூண்டு. அப்போ ஒரு பூண்டு, ஒரு 4-5 மிளகு, கருவேப்பிலை, இதை சாப்பிட்டா நல்லது. ஆனால் அல்சர் இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். இதில் கூட பாருங்கள் விதிவிலக்கு. அல்சர் இருந்தால் இதை சாப்பிடக்கூடாது, அதுக்கு சில மாற்றங்கள் இருக்குது. அப்போ அப்படி இல்லாதவங்க அதை சாப்பிட்டு வந்தால் கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கிறனால வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அப்போ கர்ப்பப்பை சுத்தமாக இருக்கிறதா, என்ன மாதிரி மருந்து எடுத்தால் நல்லா இருக்கும்? முறையான மருத்துவரை பாருங்கள், முறையான ஜோதிடரை பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறான்னு பாருங்கள், அதில் ஏதாவது உதாரணங்கள் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இருந்தால் ஒழிய நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்துட்டு அந்த ஜோசியரை ஏமாற்றிட்டாருங்க, அந்த டாக்டரை ஏமாற்றிட்டாருன்னு சொல்லாதீங்க. அது உங்களுக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் சொல்கிறேன், எப்பொழுதுமே நாங்கள் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது யாரை சந்தித்து எதை பேச வேண்டுமோ அதைத்தான் நாம் பேச வேண்டும். ஆக வாழ்க்கை என்பது நீண்ட பயணங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்றைக்கோ நாளைக்கு முடியக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. பல விஷயங்களை நாம் சந்திக்கணும், பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும். நாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை முறையாக கடைபிடித்தாலே போதும். பொதுவாக சனி பயிற்சி பலன்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். அப்படின்னா அப்படி பார்க்கும் பொழுது சனி பயிற்சி எப்படி இருக்குது? ஏழரை சனி விலகிருச்சாம்ல சார், என்ன சார் செய்யணும்? ஏழரை சனி விலகிறதுக்கு முன்னாடி சில நல்ல வேலைகள் செய்யலாம். அல்லது 3ஆம் இடத்தில் சனி வரும் பொழுது தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க. தைரிய சனிங்க, தைரியமாக செயல்படக்கூடிய. பொதுவாக சொல்லிக்கிட்டே வரேன், 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். 3ஆம் இடத்துக்கு ஒரு 50% பங்கு வகிக்கிறது. பாவகிரகங்கள் மறையலாம், தவறில்லை. சரி, இந்த தைரிய சனி போக கண்டச்சனி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அதில் தான் தாயாருக்கு மருத்துவ செலவுகள், போக்குவரத்தில் சிறு சிறு கஷ்டங்கள், அல்லது நம்முடைய வண்டி வாகனங்களுக்கு செலவினங்கள் ஏற்படலாம். இந்த நிலையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சனி பயிற்சி பலனுக்கு முன்பு சனி கிரகத்தினுடைய மகிமை தாக்கத்தை சொல்லிக்கொண்டு வருகிறது. அந்த கன்னிராசி நேர்களே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. இப்போ சனி பயிற்சி எப்படி இருக்கு? இது கரெக்டு. அதுக்கு முன்னாடி ராகு பார்க்கணும். கன்னிராசிக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சனி கிரகமும் ராகு கிரகமும் சேர்ந்து குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லை, போரிடமெல்லாம் கெட்ட பேர், எடுத்த காரியங்களில் முடக்கம், பணப்பிரச்சனையும் அதிகமாக இருந்தது. ஏதோ குரு பார்வையினால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தது. அப்படி பார்க்கும் பொழுது
ராகு ஜென்மராக ஆகிவிட்டார், சனி பகவான் விலகிவிட்டார், சனி பயிற்சி 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால் 7.5 சனி விலகி விட்டது. ஆனால் ராகு கஷ்டப்படுத்துகிறாரு, என்ன செய்யறது? கன்னிராசிக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு பார்த்தா இதனுடைய அமைப்பே அப்படி தான் இருக்குது. 2004ஆம் ஆண்டுலேயே நான் சொல்லிட்டேன், பல வருஷங்கள் ஆகும். அப்போ தான் கிரகங்கள் விலகும், அதில் இருந்து ஏதாவது ஒன்று மாறி மாறி கஷ்டத்தை கொடுக்குது. சரி, அப்போ என்ன செய்யறது அப்படின்னா கொஞ்சம் காலம் பொறுமையாக இருக்கணும். இந்த ராகு கேது இந்த ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி போகும், மற்ற கிரகங்கள் இப்படி வரும், ராகு கேது இப்படி வரும். அப்படி வரும் பொழுது ராகும் குருவும் ஒன்று சேர்றாங்க, 12ஆம் இடத்துக்கு போகுது. மறைவு ஸ்தானத்துக்கு ராகு போகுது தவறு இல்லை, அதான் சொல்லிக்கிட்டே வரேன். அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். அதுக்கடுத்து குரு சிம்மத்துக்கு வருகிறார். இவரும் பாதகாதிபதி தான். கன்னிராசிக்கு குரு ஒன்றும் நல்லவர் கிடையாது, ஏன்னா அது உபயராசி. சரி, அப்போ என்னதான் சார் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி விலகினதே ஒரு பெரிய நன்மை தான். சனி கிரகம் விலகினதே ஒரு நல்ல நன்மை தான். தைரியமாக எதையும் செயல்படுத்துவதற்கு நல்லது ஒன்று. ரெண்டாவது, திருமணத்துக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. கேதுவுடைய பார்வை அங்கே இருக்கு. ஏன்னு கேட்டால் 7ஆம் இடம், ஆனால் தரிசனமே கிடையாது. குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால திருமணத்துக்கு முன்னாடி தயாராகிக்கணும். தயவுசெய்து இந்த பெண் வீட்டார்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. எனக்கு என் மகளை நான் அப்படி வளர்க்குறேன், இப்படி வளர்க்குறேன், நல்லா படிக்க வச்சுருக்கேன், கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும், நிறைய படிச்சிருக்கணும், சொந்தமாக கார் இருக்கணும், வீடு இருக்கணும், நிறைய அப்ளிகேஷன் போடுவாங்க, நிறைய நிபந்தனைகள் வைப்பாங்க. இது கரெக்டு. ஆனால் 21 வயசில் கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சது 31 வயசில் நிற்கிது. அதுக்கு என்ன செய்யறது? அப்போ 10 வருஷமாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? தேடலை. அப்போ உங்கள் விதியில் இருக்கா இல்லையான்னு முதல்ல பாருங்கள். அதை பார்க்காம என் மகளுக்கு அப்படி மாப்பிள்ளவனு இப்படி மாப்பிள்ளவனு சந்தோஷம். நாங்கள் எல்லா தாய் தகப்பனுக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யும், அது இல்லாமல் இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், இம்மாதிரி தவறுகள் பல இடங்களில் நடக்கிறதுனால 31 வயசுக்கு கிடைக்கக்கூடிய மாப்பிள்ளை எப்படி இருக்கும்? அவர் என்ன 25 வயசில் கிடைச்சிட போகிறாரு? அவர் ஒரு 35 வயசு 36 வயசில் வருவார். தொந்தி வச்சு நல்ல வெள்ளைப்படி நரைச்சி அதுக்கு ஒரு டை அடித்து அழகா சூப்பராக அது நிற்பார். தர சமயத்துக்கு அது நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இங்கே அப்பா கூப்பிட்டு வந்தீங்களா, வீட்டுக்காரை கூப்பிட்டு வரலையான்னு யாராவது கேட்டாங்கன்னா முடிஞ்சுங்க. அப்போ என்ன பிரச்சனை வரும்? ஒரு மனசில் ஒரு தொய்வு ஏற்படும். எங்கள் அப்பா அம்மா என்னை ஏமாற்றிட்டாங்க, நல்ல நல்ல மாப்பிள்ளைலாம் வந்தது, அவர்கிட்ட பணம் இல்லை, சொத்து இல்லை. ஏங்க அது இருக்கான்னு பாருங்கள், ஜாதகத்தில் அது இருக்கான்னு பாருங்கள், பார்த்துட்டு முடிவுக்குவாங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு இருந்தால் கிடைக்கும். இது விலைக்கு வாங்கக்கூடியது. ஆனால் ஒரு முதுமை வந்துவிட்டாலும் அது விலைக்கு வாங்க முடியாது. இது ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் இந்த சனி பயிற்சியில் இங்கே சொல்ல வரேன்னா, ரொம்ப வேதனையான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. கண் கூட பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். எதுவுமே கற்பனையே கிடையாது. என்ன எங்களுடைய துரதிருஷ்டம், யார் பேரை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது 21 வயசில் ஆரம்பிச்சு 31 வயசில் கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியணும் போகும்போது பல கஷ்டங்கள் வரும். அப்போ நம்ம மனசை கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கோங்க. படித்த மாப்பிள்ளை தேடுங்க, தப்பு இல்லை. படித்த பொண்ணு படித்த மாப்பிள்ளை. கவர்மெண்ட் உத்தியோகம் தான் வேணும்னா என்ன செய்யுது? அப்போ மற்றவங்களாம் கல்யாணம் பண்ணக்கூடாதான், தவறாயிருக்கும். அப்போ என்ன தேர்வு செய்கிறோம் அப்படின்றத முடிவு செய்யுங்க. அந்த தேர்வுக்கு தகுதி இருக்கான ஜோதிடத்தில் பாருங்க, ஜோதிடர் அணுகுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கன்னிராசிக்கு இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், திருமண நேரம் விட்டது, குரு பார்வை இருக்கிறது. அங்கே பாதகாதிபதியாக இருந்தாலும் உச்சம் பெற்று பார்க்கிறார். அப்போ அந்த திருமண காலகட்டங்களில் சரியாக இருக்கா, அதற்குரிய திசா பற்றி சரியாக இருக்கா, என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைவாரா, என் பையனுக்கு நல்ல பொண்ணு அமையுமா? கன்னிராசியில் எல்லாருக்கும் சொல்கிறேன், பெண்ணுக்குன்னு சொல்லலாம், மாப்பிள்ளைக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் மாப்பிள்ளை பற்றி நான் வர்றேன், என்ன சொல்ல வர்றேன்றத கேளுங்க. ஒரே நிகழ்ச்சியில் எல்லா விஷயம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நிலையை நீங்கள் கைரேகையின் வாயிலாக தெரிஞ்சுக்கோங்க. கைரேகை சாஸ்திரத்தில் திருமணத்தை பற்றி சொல்லத்தான் போகிறேன், கன்னிராசினியர்கள் பார்த்து தான் ஆகணும். ஆனால் ஜாதகத்தில் எப்படி இந்த ஜோதிட சட்டங்களும் விதிவிலக்குன்ற விஷயத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்த்தமுள்ள திருக்குறளும் ஆதாரம் காட்டும் ஜோதிடம்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி தானே? அப்போ இதனுடைய விளக்கங்களை இந்த அட்டவணையில் காட்டுறேன். சற்று கொண்டு